அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். பொதுவாவே பெரியவங்க எல்லாம் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்வாங்க. சிலருக்கு இந்த வீடை கட்டுறதே பெரும்பாடா இருக்கும், ஒரு சிலருக்கு வீடை கட்டினதுக்கு அப்புறமா அப்படி இருக்கும். சரி, இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா அதுதாங்க வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596443. வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சார், பொதுவாகவே நீங்க நிகழ்ச்சி துவங்கும் போது ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட துவங்குவீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? கேட்க நாங்க ஆவலா இருக்கோம். ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளுடைய குலதெய்வம் யாருன்னா மதுரை அழகர் கோயில் இருக்கக்கூடிய கள்ளழகர். ஆண்டாள் ரொம்ப விருப்பப்பட்டது, தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, அதுக்காகவே பிறந்து அதுக்காகவே அந்த இலக்கை நோக்கி பிரயாணப்பட்டது அப்படின்னும் போது அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நோக்கி தான். அப்போது ஆண்டாள் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறாரு. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, வழிபாடு, அதாவது நம்முடைய நேர்த்தி அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை நம்ம நடக்கணும் அப்படின்னா அது குலதெய்வத்துக்கு தான் அந்த கோரிக்கையை வைக்கணுன்றது ஆண்டாள் இது மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். இப்போ குலதெய்வத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அழகர் கோயில் பெருமாள்கிட்ட நான் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு பிடித்த 100 தடா அக்கார அடி சொல்லும் 100 தடா வெண்ணையை நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ரங்கநாதனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ தான் என்னை பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டாள் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயம் முடிஞ்சிடுது. ஆண்டாள் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் ஏறத்தாழ ஒரு பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு ராமானுஜர் வராரு. ராமானுஜர் தன்னுடைய ஆண்டாளுக்கு பிடித்த அந்த கோரிக்கையை அந்த அழகர் கோயில் பெருமாளுக்கு பண்றாரு. அவரே 100 தடா அக்கார அடி சொல்லும் 100 தடா வெண்ணையும் வச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போயிட்டு ஆண்டாளை பார்க்க போகும்போது, என் கோயில்னா வா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆண்டாள் தங்க தான் எப்படி வர முடியும், ஏன்னா ராமானுஜருக்கு முன்ன காலத்தில் இருந்தவர். ஆனால் அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது அதில் ரொம்ப சரித்திர முக்கியத்துவமான ஒரு விஷயம் இருக்கு. அண்ணான்னு கூப்பிட்டு அவங்க ஒரு 10 அடி முன்னாடி அவர் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கோயில் கருவறையில் 2 விமானம் உள்ள ஒரு கருவறை அப்படின்னா அது ஆண்டாள் கோயில் தான். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கறதுன்றது ஒன்று, கடவுளுக்கு நம்ம உதவுறதுன்னு ஒன்று. அப்போ ராமானுஜர் மாதிரி நம்ம இருக்கணும். அதாவது நான் துறவரம் போக சொல்லலை, கடவுளுக்கு உதவுற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதான் இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் ராமானுஜர் போல ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணுன்றதான் இன்றைய டிப் ஆஃப் த ஆன்மீக தகவல் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை துவங்கி இருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. திருச்சியில் சங்கர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சங்கர் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். எனக்கு பூர்வீகத்துல குடியிருக்கேன் சார். எனக்கு இப்ப தாத்தா இந்த இடத்துல தான் இருக்கேன் சார். இப்ப சார் கிழக்கு பார்த்த வீடுங்க சார் இருக்குது. அதுல வடக்கு தெற்கு மேற்குலயும் 3 பக்கம் பொது சுவர் இருக்கு சார். அதனால பிரச்சனை இருக்குங்க இல்லையா எனக்கு புரியல சார். சார், தெற்கு மேற்கு பொது சுவர்னால நம்ம பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் சார். ஆனா வடக்கு பொது சுவர்ன்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் சார். அது சங்கர் சார், அது சரியா தவறா உங்களுக்கு தெரியுமா? அது தெரியல சார். வடக்கு பொது சுவர் மிகப்பெரிய தவறு சார். அது அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் வீடா இருந்தாலும் சரி, அந்த தவறை திருத்திக்கங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. சார், பரிகாரம் அதாவது ஒரு வாஸ்து மீன் வச்சுட்டா மீன் விற்கிறவனுக்கு தான் லாபம் சார், மீன் வாங்குறவனுக்கு லாபம் கிடையாது. அதாவது வேதத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க சார், பகவத்கீதையில திருப்பி சொல்லப்பட்டிருக்கு, நாசதோ வித்யதே பாவோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது சார். அப்போ தவறுனா தவறு திருத்திக்கணுமே ஒழிய இந்த பரிகாரங்கள் பின்னாடி போய் வாஸ்துவை சரி பண்ண முடியும்னா நீ ஏமாறது நீங்கள தான் சார் இருக்கும். கண்டிப்பாக பரிகாரம் கிடையாது சார். வடக்கு சுவரை முன்னாடி போட்டு 1 அடியோ 2 அடியோ இடைவெளி விட்டாதான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். சங்கர், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருச்சியில இருந்து மனோன்மணி பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம். மனோன்மணிமா, வாழ்க வளமுடன். நீங்க ஏற்கனவே கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமா, கூப்பிட்டுருக்கேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் இது கிடைக்கலங்க, சரியா கேட்க முடியல. நாங்க மேற்க பார்த்த வீடுங்க. சரிம்மா. 20 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. ஆனா இன்னும் மாடி கட்ட முடியவே இல்லைங்க எங்களால. சரிம்மா. அப்புறம் பணம் விரையும் ரொம்ப ஆகுது. சரிம்மா. வீட்டுல எங்க வீட்டுக்காரருக்கு அடிக்கடி உடம்பு முடியலன்னு படுத்துறாங்க. சரிம்மா. போய் நாங்க கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி
1 minute. ஓகேப்பா. எங்க அம்மா சார் பிரேக் அப்புறம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459443. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருச்சியில இருந்து மனோன்மணி பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா, உங்க கேள்வி வந்து உங்க கணவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போது நிறைய செலவாகுதுன்னு சொன்னீங்க. பார்த்த வீடுங்க. சரிம்மா. நாங்க 2004ல வந்து கிச்சன் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு பெருசா இழுத்து கட்டணும். ஆமா, அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நீங்க ஒரு 3 ப்ரோக்ராம் முன்னாடி கேட்டப்பே நான் சொன்னேன். நீங்க வந்து தென்கிழக்கு மூலையை இழுத்து கட்டினீங்கன்னா ஒண்ணு வடகிழக்கு கட்டா இருக்கும், இல்ல தென்மேற்கு கட்டா இருக்கும். ஆனா எதுவுமே கட்டாகலங்க. நாங்க 4 பக்கமும் இடம் இருக்குங்க. தனி வீடு 2400 சதுர அடி, 4 பக்கமும் இடம் இருக்குதுங்க. இல்லம்மா, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுங்க. நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினீங்க அப்படின்னு சொன்னாலே இது வந்து இந்த 2 மூலைகள் கட் பண்ணாம நீங்க கட்டவே முடியாதுமா. சோ நீங்க தயவு செய்து வந்து இதுல உங்களுக்கு 3 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, பணம் ஜாஸ்தி செலவாகுதுன்னு சொல்றீங்கம்மா. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணத்தையும் அதே வீடு தான் கொடுக்குதுமா. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துங்க. ரெண்டாவது, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றீங்கம்மா. உடல்நிலைன்றது கணவர் அப்படின்னு ஆண் வரும்போது தென்மேற்கு மூலை கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட வீடுமா. மூன்றாவது விஷயம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து நல்ல கோயில்மா. அதே போல வந்து காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஒரு அற்புதமான கோயில், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஒரு அற்புதமான கோயில்மா. எந்த பரிகாரங்களும் இல்லை. அந்த கோயிலுக்கு நீங்க போய் உட்கார்ந்து வந்தீங்கனாலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் மனோன்மணி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திருவேங்கடம் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், சென்னை ஐநாவரத்துல சென்னையிலிருந்து பேசுறேன். திருவேங்கடம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. திருவேங்கடம் சார், வாழ்க வளமுடன். உங்க கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார். மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுது. சரி, குழந்தை வேணுமா சார்? குத்துரவாக்கையில சொந்த வீடு ஒண்ணு கட்டணும். அதுக்கு பிளான் எப்படி நேரம் எப்படி பாக்கணும்? இல்ல, குழந்தை உங்களுக்கு வந்து தள்ளி போகுது அப்படின்னு தானே சொல்றீங்க? ஆமா சார், 7 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் திருவேங்கடம், ஒரு அற்புதமான பேர் உங்களோடது. இல்லைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. சரி சார். சரிங்களா? எனக்கு வந்து தள்ளி போயிருக்கு, எனக்கு வந்து குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நிறைய டாக்டர்ஸ் பாத்துருப்பீங்க இல்லையா? அப்புறம் திருக்கருக்கு அவருக்கு கோயிலுக்கு போனீங்களா? போயிட்டு வந்துரு சார். ஒரு தடவை அந்த நெய்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருக்கேன் சார். அப்போ ஒன்னு புரிஞ்சுங்க, இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவம் வந்து குழந்தை கொடுக்க முடியல, திருக்கருக்கு அவர் கோயில சாப்பிட்ட நெய் உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியலன்னா, அப்போ நீங்க இந்த இடத்துல என்னன்னா உங்களோட நீங்க போக வேண்டிய முதல் கோயில் வந்து திருவெண்காடு சார். அங்க இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் தான் வந்து குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் காட் அப்படின்னு நம்ம இந்து மதத்துல சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. திருக்கருகாவர் கோயில் நல்ல கோயில். ஆனா அங்க இருக்கக்கூடிய முல்லைவண்ணநாதரோ கர்ப்பரக்ஷாம்பே குழந்தை கொடுக்கக்கூடிய அதே ஈக்குவலான ஒரு பவர் இருந்தாலும் அங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நெய் சாப்பிட்டா தான் குழந்தை பிறக்குன்னு அங்க வியாபாரம் ஆக்கிட்டாங்க சார். சோ இந்த மாதிரி வியாபார குத்திக்குள்ள உங்களை நீங்க வந்து ஆட்படுத்திக்கிட்டு உங்களோட கான்சென்ட்ரேஷனை லூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு குழந்தை உண்டுன்னு நம்புங்க. நிறைய குழந்தையோட விளையாடுங்க. நிறைய சந்தோஷமான தருணங்களே உங்களை நீங்க புகுத்திங்க. குழந்தைக்கு பேர் வைங்க. அந்த குழந்தை எந்த ஸ்கூல்ல பிடிக்க போகுதுன்னு நீங்க கனவு காணுங்கள். கனவு கண்டு அதை காட்சிப்படுத்துங்கள். ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன். உங்களுக்கு அற்புதமான அழகான பெண் குழந்தை பிறக்கும். அதுக்கு ஸ்ரீ ஸ்வேதான் பேர் வைங்க. ஸ்ரீனா ஆண்டாள், ஸ்வேதானா சிவபெருமானோட பேர், திருவெண்காடு சிவபெருமான பேரு. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நீங்க நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு போங்க. நீங்க இருக்க வீடு வந்து கிழக்கு வடக்கு பாதிக்கப்பட்ட வீடா இருக்கும். காமாட்சியம்மன் போய் நீங்க வந்து வணங்குங்க. நல்ல வீடு கிடைக்கும். என்னோட அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மாரியம்மன். சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? உங்க பெயர் என்ன? சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா புரியலம்மா. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
ஓகே, நேர் இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். நான் முத்துராஜ் பேசுறேன், திருநென்றூர்ல இருந்து. சொல்லுங்க சார், பேசுங்க. முத்துராஜ் சார், வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலி நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் கட்டினது. சரி, ஓரளவுக்கு எல்லாம் வாஸ்துப்படி கட்டியிருக்கோம் சார். அதாவது முத்துராஜ் சார், உங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த வீடா உங்களுக்கு? கிழக்கு பார்த்த வீடு சார். வடகிழக்குல கார் போர்ட்டிகோ இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். சோ அது எப்படி வந்து வாஸ்துபடி நல்ல வீடுன்னு சொல்ல முடியும்? வடகிழக்கு கார் போர்ட்டிகோ, அதாவது வந்து வடகிழக்குல வெயிட் வைக்கலாமா வைக்க கூடாது முத்துராஜ் சார்? ஆக்சுவலி சார், எனக்கு முன்னாடி வந்து ஒரு கிரவுண்ட் முன்னாடி வந்து 20க்கு நான் 30 இடம் வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே காலியா விட்டுட்டோம் சார். இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க முத்துராஜ் சார், அது கேள்வி அல்ல. உங்களோட பில்டிங்ல வடகிழக்கு மூலையை நீங்க கட் பண்ணி கட்டிருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, வடகிழக்குல வெயிட் வைக்கலாமா வைக்க கூடாது, அதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு என்னோட கேள்வி. சொல்லுவாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு வண்டி நிப்பாட்டுறீங்க, ஒரு பைக்னா கூட ஒரு 100 கிலோ இருக்கும், கார்னா மினிமம் 1 டன் இருக்கும்னா அந்த இடத்துல காரோ பைக்கோ நிப்பாட்டலாமா? இல்ல சார், நம்ம அங்க வரலையே சார். இந்த பக்கம் நமக்கு இடம் இருக்கா சார்? நம்ம இல்ல, அது விஷயம் இல்ல சார். நீங்க புரிஞ்சுங்க, வடகிழக்கு கட்டான பில்டிங், அந்த வடகிழக்கு கட்டான இடத்துல எந்த பொருளும் வைக்க கூடாது. ரெண்டாவது வந்து அந்த இடமே கார்பெட் ஏரியா கட்டாவது, அது எல்லாரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு சார். அந்த தவறை திருத்திங்க. நீங்க திருநெல்வேலி கூப்பிடுறீங்க, வடிவுடை மனிதனுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல கோவில், அந்த கோயிலுக்கு ரெகுலரா போங்க, நல்ல வாஸ்து கன்சல்டா கூப்பிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் முத்துராஜ். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து அமுதா பேசுறோம் மேடம். சொல்லுங்க அமுதா சார், பேசுங்க. அம்மா அமுதா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், நாங்க வந்து எங்க கணவர், நானு, என் பொண்ணு எல்லாம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். சரிம்மா. அவங்களுக்கு எந்த திசையை பார்த்து வீடு இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்? அம்மா, அதாவது இப்போ நான் அமுதா, நீங்க தஞ்சாவூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? கீழவாசல்ல இருந்து பேசுறோம் சார். நல்ல விஷயமா. இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேம்மா. இப்போ அமெரிக்கால ஜப்பான்லாம் வந்து ஜாதகம் பார்த்து வீடு கட்டுறாங்களாமா? அப்ப அதெல்லாம் அது விஷயம் கிடையாதுமா. எந்த திசையை பார்த்தோம்னா உங்க வீடு இருக்கலாம். ஆனா அது வந்து எந்த இடத்துல உச்ச பகுதியில அந்த வாசல் இருக்கா, காம்பவுண்ட் கேட்ல வீட்டுல உச்ச பகுதியில வாசல் இருக்கான்னு தான் முக்கியமா. இப்ப வந்து புனர்பூசம் நீங்க 3 சொல்லும் போது எனக்கு தெரிந்த வாஸ்துப்படி வந்து குழந்தைய தத்து கொடுக்க சொல்லுவாங்கம்மா கோவிலுக்கு. தத்து எதுவும் கொடுத்துருக்கீங்களா? பாப்பாவை கொடுத்து வாங்கி. நல்ல விஷயமா, ரொம்ப சிம்பிள். இது வந்து ஜோதி ரீதியாகவும் சொல்லலாம், வாஸ்து ரீதியாகவும் சொல்லலாம். நீங்க இந்த எனக்கு வந்து நீங்க உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய அட்வைஸ், நல்ல ஜோதிடரை கேட்டு இது எப்படி இருக்கணும்னு கேட்டுங்க. ஆனா ஜோதிட போய் வாஸ்து பத்தி கேட்காதீங்க. வாஸ்து ரீதியா நீங்க வந்து உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த திசையில வேணா உங்களுக்கு வாசல் இருக்கலாம், அது உச்ச பகுதியில் இருக்குன்றது மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அமுதா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் ஸ்ரீகுமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை கேகேநகர்ல கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், பேசுங்க. ஸ்ரீகுமார் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் சார், ஆண்டாள் தயவுல. சார், என்னோட டேட் ஆஃப் பர்த் 10/2/68. ஆக்சுவலி சர்டிபிகேட் நேம், ஒரிஜினல் நேம் இது வந்து 27/3/1968. இல்ல, உங்க கேள்வி கேளுங்க ஸ்ரீகுமார். சார், என்னோட வீடு வாடகை வீடு தான். ரொம்ப நாள் வாடகை வீட்டுல தான் இருக்கோம். சொந்த வீடு வாங்கணும்னு எவ்வளவு முயற்சிகள் செய்யறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம். 10 ரூபா வந்தா 20 ரூபா செலவாகுது. சரி, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எங்க வீடு வந்து சவுத். இல்ல, நீங்க வந்து இப்ப வாடகை வீடு வந்து அபார்ட்மெண்ட் இருக்கீங்களா, இண்டிவிஜுவல் தனியான வீட்டுல இருக்கீங்களா? ஒரு இல்ல சார், கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, நாங்க மேல இருக்கிறோம். ஓகே, இதுவே ஒரு நல்ல விஷயம் சார். உங்களுக்கு நீங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப 2 விதிகள் சொல்றேன் சார். கிழக்குலயும் வடக்குல இருக்க ஜன்னல்களை எப்பவுமே திறந்து வைங்க சார். எதுக்கு சார்? எது? கிழக்கு வடக்குல இருக்கக்கூடிய ஜன்னல்களை எப்போதுமே திறந்து வைங்க. நம்பர் 2, உணவை வேஸ்ட் பண்ணா அந்த வீடு கிடைக்கிறது தாமதமாகும் சார். நாங்க அப்படி வேஸ்ட் பண்றது இல்ல. இல்ல சார், அதாவது நான் என்னுடைய ரிசர்ச் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். உணவையும் தண்ணீரையும் யார் வேஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வீடு கிடைக்க தாமதமாகுது சார். சரி சார். அப்போ நீங்க வந்து குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா வீட்டுக்கு வந்து யாரா வந்தாலும் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ண சொல்லுங்க. பண கஷ்டம்ன்றது அதுலதான் ஆரம்பிக்கும் சார். தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணுங்க சார். இது 2த்தையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா தாராபுரம் காடு அனுமந்தராய சாமி கோயிலுக்கு போங்க. ஒரு மிக அற்புதமான ஆஞ்சநேயர் கோயில், தி பெஸ்ட் டெம்பிள் நான் சொல்லுவேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உழைப்பை நம்புங்க, கடவுளை நம்புங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாத்தியமாகும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் மதுரையில இருந்து பாஸ்கர் பேசுறேன் மேடம். பாஸ்கர் சார், சொல்லுங்க சார், பேசுங்க. பாஸ்கர் சார், மேடம் உங்க பேர் வந்து பாஸ்கர். பாஸ்கர் மதுரையில இருந்து பேசுன்னு சொல்லுங்க. மதுரையில இருந்து பாஸ்கர் உங்க பேர் இல்ல, சொல்லுங்க. மதுரையில இருந்து பேசுறேன் சார். வீடு வந்து நம்ம வாடகைக்கு இருக்கோம். சரி. கடகராசி, பூச நட்சத்திரம், கடகலக்கணம். சரி, அது எந்த திசையில இருந்தா நல்லது சார்? இப்போ இதுக்கு முன்னாடி தான் சொன்ன இதே கேள்விக்கு அமுதாக்கு சொன்னேன் நானு. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன்.
நீங்க எந்த திசையில வேணா வாசல் வச்சுக்கலாம். தெற்கு பக்கம்னா கிழக்கு ஒட்டி இருக்கணும், மேற்கு பக்கம்னா வடக்கு ஒட்டி இருக்கணும், வடக்கு பக்கம்னா கிழக்கு ஒட்டி இருக்கணும், கிழக்கு பக்கம்னா வடக்கு ஒட்டி இருக்கணும். உச்ச வாசல்ன்றதா விதியை ஒழிய இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வாசல்றது வந்து எங்கேயுமே சொல்லப்படல சார். அது வந்து ஒரு 300 வருஷத்துக்குள்ள திரித்து சொல்லப்பட்ட விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது சொல்றேன், நல்ல வீடுக்கு போகணும், நல்ல வாசலோட அமைத்து நல்ல வாழ்க்கை வேணா ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளை பிடிச்சுங்க சார். மதுரை பக்கத்துல ஆண்டாளுக்கு தங்கமான திருப்பணி நிறைவுற்று ஜனவரி 20 கும்பாபிஷேகம். நீங்க ஆண்டாளை வந்து அதுக்கு முன்னாடி வணங்குறது ஒண்ணு, அதுக்கப்புறம் வணங்குறதுன்றது ஒண்ணு சார். எவ்வளவு தடவை ஆண்டாளை போய் நீங்க ப்ரே பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க சார். குருமூர்த்தி நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், பேசுங்க. குருமூர்த்தி சார் வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்க ஏற்கனவே ஒரு சிறந்த கேள்வி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. ஐயா வணக்கம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு ப்ரோக்ராம் நல்லபடியா எடுத்துட்டு போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்களோட ஆசி கிடைக்கட்டும். இல்ல சார், எல்லாம் என்னுடைய குருநாதர், எனக்கு ஒரு குருநாதனா ராமானுஜர் தான் சார். அந்த ராமானுஜர் ஆசிப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். நல்லபடியா நடக்கட்டும் சார். எனக்கு இது 2 கேள்வி கேட்கணும் சார். ஒண்ணு வந்து என்னோட ராசி விருச்சிக ராசி. சரி. விருச்சிக ராசிக்கு வடக்கு பக்கம் வந்து வாசல், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ், நான் இருக்கிறது வாடகை வீடு, வடக்கு பக்கம் வைத்த வாசல் சரியா இருக்குமா? ஒண்ணு. 2வது கேள்வி வந்து பொதுப்படையான கேள்வி, அதாவது வாசு அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் வர விஷயமா, இல்ல பொது இடமா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த ஆபீஸ், அப்புறம் இந்த மாதிரி கோவில், குளம், கோவிலுக்கு ஆல்ரெடி கேட்டேன், கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. பட் இந்த மாதிரியான பொது இடங்களுக்கு இது செல்லுபடி ஆகுமா? இது 2 மட்டும் எனக்கு சொன்னா போதும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய வடக்கு பார்த்த வீடுன்னு சொல்றீங்க. இதுல திருப்பியும் வந்து நம்ம மக்கள் ராசி நட்சத்திரம், ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல் சார். வாஸ்துன்றது இன்னொரு பெரிய கடல். இதுக்கு 2த்துக்கும் வந்து இது ஒரு பேரலல் ட்ராக் வழியா 2த்துக்கும் எந்த பெரிய சம்பந்தமும் கிடையாது சார். அதாவது வந்து மனித உடல், ஒரு ஜாதக கட்டங்கள், ஒரு வாஸ்து அப்படின்றது விஷயம் 3மே ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. ஆனா தொடர்பு இல்லாது. அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட் சார். சோ நீங்க வந்து இந்த இடத்துல ஜாதகத்தை போட்டு குழப்ப வேண்டாம் சார். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம வீடு எப்படி இருக்கோ நம்ம புழங்குற இடங்கள் எல்லாமே அப்படிதான் சார் இருக்கும். உங்களுடைய அக்கா வீடு, அண்ணன் வீடு, தங்கை வீடு, தம்பி வீடு, நீங்க ஒரு பேங்க்கு போறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போறீங்கன்னா காமன் கோர் இஷ்யூ வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயம். நீங்களும் ஒன்னா செக் பண்ணி பாருங்க. கோவிலுக்கு மட்டும் வாஸ்து பார்க்க கூடாது சார். அது வந்து கோவில் வந்து நம்ம எல்லாமே வந்து தீர்வு வந்து கோவில் இருக்கும்போது எல்லா கோவிலும் சரியா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம தீர்வுக்கு மக்கள் எங்க போவாங்க? கோவில் காரண காரியங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை ஒரு ஆகமதி தான் பார்க்கணும் ஒழிய வாஸ்து பார்க்க கூடாது சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி குருமுல் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் இந்திரா, உளுந்தப்பேட்ல இருந்து இந்திரா பேசுறேங்கம்மா. சொல்லுங்க இந்திராமா. சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. சார் எங்க வீடு சார் தெற்கு பார்த்த வாசப்பிங்க சார். வீடு வந்து இந்த ஈசானி மூலையில சாமி ரூம் போட்டிருக்கோம். அது மேல வந்து மச்சி போட்டாரு எங்க வீட்டுக்காரர் சொல்ல கேட்காம. 2மே தவறுமா. அது வந்து உங்களுக்கு நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேம்மா. வடகிழக்குல பூஜை ரூம் இருக்கலாமா இருக்கக்கூடாது? என்னோட கேள்வி. இருக்கலாமா இருக்கக்கூடாது? சொல்லுங்க. தெரியலீங்களா சார்? சரிம்மா, தெரியலன்னா பரவாயில்ல, இருக்கக்கூடாதுமா. வடகிழக்குக்கு மேல வந்து வெயிட் போடலாமா போடக்கூடாதா? இல்ல கேக்குறேன் உங்களை. அதான் சார் உங்களை நான் அதான் தெரியாது. சரிம்மா, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். அதுவும் இருக்கக்கூடாது. மிகப்பெரிய தப்புமா. வாஸ்துவோட அடிப்படை விதி, முதல் விதியை தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளமா. தென்மேற்கு தாழ்ந்து வடகிழக்கு உயரமா ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்க கணவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாருமா. நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல. நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்ல ஆளை கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் கன்னியப்பன் ஐயா. சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. கன்னியப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் தேசூர் இருந்து பேசுறேங்க. திருவண்ணாமலை மாவட்டம். தேசூர், திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை எந்த ஊரு? தேசூர் ஐயா. ஓகே, சொல்லுங்க சார். சரி, இருமனை வச்சு வீடு கட்டுறாங்க இல்லைங்க சார், அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் தெரியும். எதை பத்தி சார்? இருமனைகள் வச்சு இருக்காங்களா சார்? அதாவது எங்க வீட்டு பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த வாசப்படி ஒரு மனை சார், அதுக்கு அடுத்தது அப்படியே கிழக்கு பார்த்த வாசப்படி வர மாதிரி ஒரு மனை சார். வீடு இருக்கிறது மேற்கு வாசப்படி தான். இல்ல ஒரு மனையில 2 வீடு இருக்கா? இல்ல ஒரு மனையில 2 மனையில 2 வீடு இருக்கா? 2 மனை சார், வீடு ஒண்ணுதான் சார். மேற்கு பார்த்த வாசப்படி வச்ச ஒரு வீடு சார், கிழக்கு ரோடு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மனை வச்சு. ஓகே, 2 வீட்லயும் ஒரே ஆள் வசிக்கிறாங்களா? 2 வீட்லயும் வெவ்வேறு ஆள் வசிக்கிறாங்களா? ஒரே ஆள் தான் சார். வீடு இல்ல சார், கிழக்கு இருக்கிறது வீடு கிடையாது சார். கிழக்கு மனையில காலி மனையா தான் சார். அது ஒண்ணும் இல்ல சார், ஒன்னும் தவறே இல்லையா சார்? தவறே இல்லையா? இப்போ லெட்டின் கட்டணும் அப்படின்னா கிழக்கு மனையில வடமேற்குல கட்டணும். லெட்டின் பாத்ரூம் எங்க வந்தாலும் அது வந்து வடமேற்கு மூல தான் சார். வடகிழக்குல வரவே கூடாது சார். தென்கிழக்குல வரவே கூடாது சார்.
தென்மேற்குல இது எங்க வந்தாலும் இதுல வரக்கூடாதுன்ற அளவுக்கு மோசமான விளைவுகளை கொடுக்கும் சார். அப்போ வடமேற்குல பள்ளம் வரக்கூடாது, இருந்தாலும் மத்த 3 தப்புக்கு இது போறால இது வந்து இந்த 2 கண்ணு போதுனா இந்த 1 கண்ணு போற மாதிரி சார். அது வடமேற்குல அந்த வேற வழியே இல்லாம செப்டி டேங்க் போட்டுக்கலாம். மத்த தென்கிழக்குலயோ வடகிழக்குலயோ தென்மேற்குலயோ வரக்கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுங்க சார். நீங்க கேட்டது நல்ல கேள்வி. அதுக்கு வந்து நீங்க பொதுவா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்குல டாய்லெட் போட்டுக்கலாம், செப்டி டேங்க் போட்டுக்கலாம் கேட்பீங்கன்னு நினைச்சேன். பட் அந்த விஷயம் தவறு சார். நீங்க வடமேற்குலயே போட்டுங்க. நல்ல கேள்வி கேட்டது நன்றி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? உங்க பெயர் என்ன? நான் சுலேகால் பிவி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ரவணசமுத்திரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. என் வீடு கிழக்க பார்த்த வீடு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. சொல்லுங்கம்மா. கிழக்க பார்த்த வீடு. சொல்லுங்கம்மா. கிழக்க பார்த்த வீடு வாசல், என் வீடு வாஸ்து எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா, அதாவது எனக்கு வந்து முஸ்லீம்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வட்டிக்கு விடக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுதுமா. அது வந்து இன்னைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா முஸ்லீமும் பின்பற்றாங்க. ஸோ இயற்கையாவே வந்து இந்த இடத்துல இந்த மீடியா வழியா நீங்க கேட்ட கேள்வி வழியா நான் சொல்ல விரும்புதுன்னா, வடகிழக்கு தெருக்குத்து ரொம்ப பவர்ஃபுல்மா. வடக்கும் கிழக்கும் உள்ள ரோடு நல்ல தெருக்குத்துகள். அப்படி பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல வந்து ஒரு 1 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 90,000 ப்ராப்பர்ட்டி முஸ்லீம்ஸ் தான் ஓன் பண்றாங்கம்மா. காரணம், உங்ககிட்ட இருக்க நல்ல பழக்கம்னா அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கா சோறு போடுறதுமா. அப்போ நீங்க இயற்கையாவே இந்த 2 விஷயங்கள் உங்ககிட்ட உள்ளடங்கி இருக்கிறதுனால பொதுவாக கிழக்கு வடக்கு பார்த்த வீடுகள் தான் நிறைய முஸ்லீம்ஸ் வச்சிருக்காங்கம்மா. இப்ப கிழக்குல நீங்க வந்து வாசல் இருக்குது, நல்ல வாசல். அது வந்து வடக்கு ஒட்டி இருந்தா ரொம்ப நல்லது. கிழக்குலயும் வடக்குலயும் ஜன்னல் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா. வாசல ஜன்னல் இருந்ததுன்னா அதை திறந்து வச்சுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். பிவி வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து அனிதா பேசுறேன் மேடம். சொல்லுங்க அனிதா, சார்ட்ட பேசுங்க. அனிதா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், ஒரு பிளாட் ஒண்ணு எங்க பூர்வீகம் ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? தஞ்சாவூர்லயே. சரி. அது நாங்க ரொம்ப நாளா என் வீட்டுக்கார் பேருக்கு எழுதி தரணும்னு கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என் மாமனார் அதை வந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன சார் தீர்வு? ஆமா, அதாவது இதுல 2 உட்கருத்து இருக்குமா. நல்ல ப்ராப்பர்ட்டி தள்ளி போகுதுன்னு எடுத்துக்கலாம், இல்ல தவறான ப்ராப்பர்ட்டி உங்க கணவர் பேருக்கு வந்துடக்கூடாதுன்றது கடவுளோட சித்தமா இருக்கலாமா. அதாவது நான் உங்களுக்கு இதுல சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு முதல்ல அந்த இடம் நல்ல இடமான்னு பாத்துங்க. சப்போஸ் தென்மேற்கு தெருக்குத்து இருக்கு, வடமேற்குல வடக்கு தெருக்குத்து இருக்கு, அது வந்து நம்ம பேர்ல வர்றது ஒண்ணுதான், அது வந்து வராம இருக்கிறது ஒண்ணுதான்மா. அது வந்து பெரிய டிசாஸ்டர்ஸான எஃபெக்ட்ஸை கொடுக்கும். அப்போ நீங்க நல்ல ஆளை செக் பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். அனிதா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், செல்வம் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வம்? தர்மபுரிங்க. சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. செல்வம், வாழ்க வளமுடன். தர்மபுரியில எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரியில மாரண்டலியா. சொல்லுங்க ஐயா. மாரண்டலி மேடம். சொல்லுங்க சார். உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. சார், நம்ம வீடு கட்டலான்னு இருக்கிறேன். சரி. எங்களுக்கு மேத்தராசிங்க. எந்த பக்கம் சார்? எனக்கு எந்த பக்கம் சார் வாசல் நல்லா இருக்கும்? உங்களுக்கு மனை இருக்கா? உங்களுக்கு வாடகை தான் இருக்கு. வாடகை வீட்டுல தான் இருக்கு. கிழக்க வாசப்படி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நாங்க வந்து 10th படிச்சிருக்கேன். என்ன சார்? 10th. இப்போ நீங்க எப்ப மனையை வாங்க போறீங்க? வாங்கலீங்க, வீடு கட்ட போறோங்க. நம்மள லேண்ட் இருக்கு. அதான் கேட்டேன், மனை இருக்கான்னு கேட்டேன். ஓகே, நீங்க வடக்கு வாசல் வச்சு பண்ணீங்க சார். நல்ல வாழ்க்கை வாழ முடியும். செல்வம், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. யசோதாங்க. யசோதா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. யசோதாமா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். சார், எங்களுடைய கிச்சன் வடகிழக்குல இருக்கு. பாத்ரூம் டாய்லெட் வந்து தென்கிழக்குல இருக்கு. சரி, அதுதான் என்ன எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு. இல்ல, இது வந்து சொந்த வீடா வாடகை வீடாமா? சொந்த வீடு தாங்க சார். சேலத்துல எங்க இருக்கீங்க? ஜங்ஷன் சார், இங்க ரயில்வே ஸ்டேஷன். சரிம்மா, ஓகே. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேம்மா. அதாவது ஒரு தவறு அப்படின்னு சொன்னா, வடகிழக்குல கிச்சனும் டாய்லெட் பாத்ரூம் வர்றது தவறுமா. உங்க வீட்டுல கிச்சன் இருக்கு, தென்கிழக்குல டாய்லெட் பாத்ரூம் வர்றது தவறுமா. 2வது தவறுமா. 2மே தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாதுமா. அப்ப நமக்கு வந்து கடவுள் மெசேஜஸ் தான் கொடுப்பாரு. நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டா தான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா. அது குயிக்கா ரெக்டிஃபை பண்ணுங்க, உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் ஏற்படுமா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், இவ்வளவு எங்க நேர்களுக்காக ஆண்டாள் பத்தின ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நாளைக்கு காலைல சந்திக்கிறேன். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.